It was so happy, and we are so much excited to see the children performing with outstanding performances held there. And the management has put so much efforts. As a parents, we are very happy about it. And today's event, I would like to thank the management, teaching and non-teaching staff, especially to PT staffs. Despite the weather and Sunday, they have put so much efforts for parents. Thank you, teachers. And special thanks to Dr. Puviyarsan sir, who is the heart of the school, leading with positivity and progress with his limitless efforts. Thank you, sir. And thank you to our AD ma'am and principal ma'am. And thank you all. After marriage, சுத்தமாக ஃப்ரீடம் போயிடுச்சு. ரியலாக அதுதான் உண்மை. 6 days ஒர்க் பண்ணோம், வீக்லி ஒன்ஸ் டே ஆஃப் வரும். அந்த ஒரு நாளில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட போனோன்னா ஒய்ஃப் வந்து திட்டுவாங்க, ஒரு நாள் என்னோட ஸ்பெண்ட் பண்ணாமல் நீ ஃப்ரெண்ட்ஸு தான் மீட் பண்ணுவாங்க. சரி, இந்த வீக்லி ஒன்ஸ் வந்து 17 years மேரேஜ் ஆகி போச்சு, கடைசி வரையும் எங்களால் விளையாட முடியல. ஸோ அதனால் இந்த லாஸ்ட் இயர் புவிசார் இந்த ஸ்போர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுனால எங்களுக்கு ஒரே சந்தோஷம். இன்னைக்கு மார்னிங் கூட குரூப்பில் மெசேஜ் போட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஓகேங்க. அந்த மாதிரி வந்து லாஸ்ட் இயர் பண்ணும்போது பசங்களை நான் தூங்க விடல, எனக்கு தூக்கமும் வரல. அவங்கள கூப்பிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி எங்கள் பழைய ஞாபகம்லாம் வருது. அந்த காலேஜ் லைஃபு, இந்த ஸ்டூடெண்ட் லைஃபு. இப்போ தான் எங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு நினச்சிட்டே இருந்தோம். 40 கிளாஸ் ஆகுது, நம்மளுக்கு ஏஜ் ஆகுதுன்னு. இப்போ இந்த மாதிரி விளையாடும் போது நமக்கு ஒன்றும் வயசாகலை, இங்கே தான் இருக்குன்ற ஒரு ஃபீல் ஆகுது. எப்பவுமே இந்த கிரவுண்டெல்லாம் கிளாஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் அந்த மாதிரிலாம் விளையாடும் போது எங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வரும். உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்கும், நம்மளால் விளையாட முடியலையே, டைம் கிடைக்கலையே அந்த மாதிரி. இப்போ விளையாடும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் பார்த்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. முக்கியமாக கரெஸ்பாண்டன்ஸ் அப்புறம் அஃபீஷியல்ஸ் இருக்கவங்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணிட்டு எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷரில் இருக்கோம். இன்னைக்கு கிரிக்கெட் டீமை பார்க்குறப்ப எனக்கு முதல்ல சென்னை 28 தான் ஞாபகம் வந்துச்சு. சென்னை 28 மாதிரி எல்லாருமே ஆல் ஏஜ் குரூப். ஆனால் எல்லாருமே அவங்களுடைய குழந்தைத்தனத்தோட திரும்ப விளையாடுற அந்த ஒரு கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஸ்கூல் ஏற்படுத்தி தராது. நீங்கள் ஏற்படுத்தி ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில நிறைய இன்னோவேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விவசாயிகளுக்காக எடுக்கக்கூடிய அந்த முயற்சி ஒரு முறை கனெக்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் கூட பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஃபார்மிங் அந்த இதோட தான் இருக்கும். உண்மையிலேயே உங்களுடைய முயற்சியிலலாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். அதே மாதிரி பசங்களுக்கு சொல்லுவேன், வின் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பார்ட்டிசிபேஷனுக்கு அதே தான் காலைல சொல்லிட்டு வந்தேன். வின் பண்ணுறதுல இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ண வரும், அவ்வளோதான். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ மைண்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடும், விளையாடுறப்ப தான் ஃப்ரீ ஆகும். நான் அதை என் சனுக்கு அடிக்கடி சொல்லுவேன், தயவு செஞ்சு கீழே விளையாட போங்க, யாராவது வீட்டுக்குள்ளேயே உட்காராதீங்கன்னு சொல்லுவோம். இப்போ அட்லீஸ்ட் எங்களை பார்த்தா திரும்ப மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஒன்லி வாயில சொல்ல, நாங்கள் விளையாட விருப்பப்படுறோன்றது அவங்க புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப தேங்க்யூ.